ஒரு வித்தியாசமான பொதுக்கூட்ட மேடையை சிறப்பாக திட்டமிட்டு வடிவமைத்து செயலாற்றி இருக்கக்கூடிய ஓவியர் மதியண்ணா அவர்களுக்கும் அதை அனுமதித்து சிறந்த முறையில் பொதுக்கூட்டத்தை ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய மாதவரம் சட்டமன்ற தொகுதி நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளர்களுக்கும் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய தாய் தமிழ் சொந்தங்களுக்கும் நாம் தமிழர் கட்சி சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கி நான் அவரை மட்டும் பேசிடக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவோடு தான் வந்தேன். ஏன்னா போன முறை மாதவரம் சட்டமன்ற தொகுதியில் பேசின கூட்டம் தான் ரொம்ப ஒரு அண்ணனுடைய அரசு பணியவே காலி செய்யக்கூடிய அளவுக்கு மாதவரம் சட்டமன்ற தொகுதியினுடைய கூட்டம் இருந்தது. ஒன்றும் பேசல. அண்ணன் திருமாவளவன் பறையர்களுக்கான தலைவரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன். வேங்கை வயலுக்கு போனா ஸ்டாலின் கோச்சிக்குவாரு, குறிஞ்சாங்குளத்துக்கு போனா அண்ணன் வைகோ கோச்சிக்குவாரு, அப்புறம் நீங்க யாருக்காக கட்சி நடத்துறீங்க அப்படின்னு கேட்டேன். நான் கேட்ட ஒரு காணொலியை ஒரு அண்ணன் வாட்ஸ்அப் பதிவில் வச்சிருந்தாரு. அவர் மேல விடுதலை சிறுத்தை கட்சிகளுடைய மாவட்ட செயலாளர் வழக்கு கொடுத்திருக்கிறார். வழக்குனா நம்ம சாதாரணமாக கொடுப்போம், அந்த வழக்கு இல்லை, ஒரு வழக்கு. நீங்க வெளியே போய் ஸ்டேஷனுக்கு வெளியே போய் கட்ட பஞ்சாயத்து பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவர் வேலை செய்யக்கூடிய அரசு அலுவலகத்துக்கு நேராக போய் இந்த மாதிரியான எங்கள் தலைவர் அசிங்கமாக பேசுறாரு உங்க ஊழியர் அப்படின்லாம் பேசி அரசு பணியவே காலி பண்ண வைக்கக்கூடிய வேலைகளை செஞ்சிருக்கிறாங்க. மொத்தம் 20,000 ரூபாய் கேட்டிருக்காங்க. அப்புறம் பேசி பேசி 10,000 ரூபாய்க்கு குறைச்சிருக்காங்க. பண்றது கட்ட பஞ்சாயத்து. நான் கட்சி பேரு விடுதலை சிறுத்தைகள். யோ, அந்த கட்சி பேரையாவது மாத்தி தொலைங்கயா. நான் பேசினதுல ஏதாவது தவறு இருந்ததுன்னா, குற்றம் இருந்ததுன்னா, உனக்கு தில் இருந்ததுன்னா, நாம் தமிழர் கட்சி கார்த்தியா மேல கேஸ் போடு, கார்த்தியா மேல வழக்கு போடு. ஸ்டேட்டஸா வச்சிருந்தவங்க மேல வழக்கு போட்டு உனக்கு தைரியம் இருந்தா நான் பேசினதுல என்ன தவறுங்கிறத சொல்லணும்ல. மிக முக்கியமாக என்னுடைய அண்ணன்மார்கள்லாம் சொன்னாங்க, ஈவே ராமசாமி அவர்களை பத்தி பேசுங்க அப்படின்னு சொல்லி. நான் அவரை பத்தி பேச வரல. ஆனா ரெட் ஜெயின் மூவிஸினுடைய புதிய சிஇஓ இன்பநிதி ஸ்டாலின் அவர்களுடைய அப்பாவோட அப்பாவோட அப்பப்பாவை பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்திருக்கேன். அவர் சொல்றாரு, தமிழ்நாட்டில் ஈவேராக்கு அடி பலமா விழுந்த உடனே நேரா ஓடினேன் லண்டனின் ஆக்ஸ்போர்டுக்கே ஓடினேன்னு சொல்லி ஓடிட்டாரு. ஓடிட்டு அங்க போய் சொல்றாரு, நான் பெரியாரின் பேரனாக அவருடைய படத்தை திறந்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாப்ல. இப்ப நாம என்ன சொல்றோம் அப்படின்னா, ஆக்ஸ்போர்டை எப்படி ஏமாத்திருக்காங்க அப்படின்னா, சுயமரியாதை தலைவர், சுயமரியாதை இயக்கத்தின் தலைவர் பெரியார், அதனால அவருக்கு படத்திறப்பு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர் அங்க படத்தை திறக்கிறாரு. பெரியார் அங்க பல்ல காட்டுறாரு. இங்க உண்மையிலே தமிழ்நாட்டில் சுயமரியாதை பல்ல காட்டுச்சு. ஒரு அரசு அலுவலகத்தில் நகராட்சி மன்ற உறுப்பினர்கள் காலில் அரசு ஊழியர் காலில் விழுகணும் அப்படின்னு சொல்லி என்னங்க அவசியம் இருக்கு? அரசு ஊழியர் தவறு செஞ்சிட்டாருன்னா அவர் மேல துறை ரீதியான நடவடிக்கை எடுங்க. அதை நாம் தமிழர் கட்சி வரவேற்கிறது. அதுக்காக நகராட்சி கவுன்சிலருடைய கணவர் மேலாம் கணவர் காலில் எல்லாம் விழுகணும்னு என்ன அவசியம் இருக்கு? இதான் சுயமரியாதையா? இதான் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான நீதியா? இதான் சுயமரியாதை? இதுதான் தமிழ்நாடு. அன்பார்ந்த தாய் தமிழ் சொந்தங்களே, இவங்க சொல்றாங்களே சுயமரியாதை சுயமரியாதைன்னு சொன்னோன்னே, ஐயா ஸ்டாலின் அவர்களை நான் பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். 1928ஆம் ஆண்டு வரலாற்று, தமிழ்நாட்டின் வரலாற்று 1928ஆம் ஆண்டு மே மாதம் 28ஆம் தேதி என்ன நடந்தது? சுயமரியாதை கல்யாணம் நடந்தது. சுயமரியாதை கல்யாணம் நடந்தது. எங்க நடந்தது? தென் மாவட்டத்தில் நடந்தது. அப்போது ஒருங்கிணைந்த ராமநாதபுரம் மாவட்டமாக இருந்த அருப்புக்கோட்டையில சுயமரியாதை திருமணம் நடந்தது. அப்போது சுயமரியாதை இயக்கத்தினுடைய தலைவராக ஐயா பெரியாரும் பொதுச் செயலாளராக கியாபை விஸ்வநாதன் அவர்களும் போறாங்க. அவங்க 2 பேரும் அருப்புக்கோட்டையில் இருக்கக்கூடிய, அது பக்கத்தில் இருக்கக்கூடிய சுக்கலநத்தம் அப்படிங்கிற ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் சுப்பாரெட்டி அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கிறார். அவர் தீவிர பெரியார் பற்றாளர். அவருடைய பையனுக்கு திருமணம். நம்முடைய தாத்தா கியாபை விஸ்வநாதன் அவர்களும் சுயமரியாதை இயக்கத்தின் தலைவராக இருக்கக்கூடிய ஈவே ராமசாமி அவர்களும் அந்த கல்யாணத்துக்கு போறாங்க.
போன உடனே கியாபே விஸ்வநாதன் அவர்களுக்கு நெஞ்ச பிடிக்குது. ஏன்னா மணமகனா இருக்கக்கூடிய அந்த பையனுக்கு பக்கத்தில் 2 மணப்பெண் இருக்காங்க. கியாபே விஸ்வநாதன் அவர்கள் கேட்கிறாங்க, என்னப்பா சுயமரியாதை இயக்கத்தினுடைய முதல் கல்யாணம், தாலி இல்லாம கல்யாணம் பண்ண போறோம், வேத மந்திரங்கள் எதுவும் இல்லை, பிராமணர்கள் வேதம் ஓத மாட்டாங்க, மணமக்கள் வாழ்க அப்படிங்கிற ஒரு திட்டம் தான் இருக்கு, நீங்க மணமகன் பக்கத்தில் 2 மகள்களை வந்து வச்சிருக்கிறீங்களே, இதெல்லாம் சரியா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு சுயமரியாதை இயக்கத்தினுடைய தலைவர், பகுத்தறிவு பகலவன், தமிழர்களின் தந்தை பெரியார் என்ன சொல்றாருன்னா, ரெட்டி உனக்கு ஊர்ல இருந்து அருப்புக்கோட்டை வர்றதுக்கு ட்ரெயின் டிக்கெட் போட்டு இருக்காரு, காலையில சாப்பாடு போட்டுருக்காரு, அவன் மகன் ஒரு கல்யாணம் பண்ணா என்னையா, 2 பொண்டாட்டிய கல்யாணம் பண்ணா என்ன, நீ பண்ணி வைன்னு சொல்லியிருக்காரு. சுயமரியாதையினுடைய லட்சணம் இது. சுயமரியாதை இயக்கத்தினுடைய முதல் திருமணம், ஒரு பையனுக்கு 2 பொண்டாட்டிய கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. கேவலமா இல்லையா? இவரை தான் நம்ம தமிழர் தந்தைன்னு சொல்லணுமா? இவர் தான் பகுத்தறிவு பகலவனா? யாருக்கிட்ட? ஒரு காலத்துல நீங்க சொல்றது வரலாறாக இருந்தது, இன்னைக்கு நாங்க சொல்றதுதான் நாம் தமிழர் கட்சி மேடையில சொல்றதா வரலாறு. இது நடந்தது, யாராலையும் மறுக்க முடியாது, மறுக்க முடியாது. ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியாது, ஆனா ஆசிரியர் கி வீரமணி அவர்களுக்கு தெரியும்ல சுயமரியாதை திருமணம் எப்படி நடந்ததுன்னு. அதே நாள்ல சுப்பாரெட்டி மகனுக்கு நடந்த இந்த கல்யாணத்தின் போது அவருடைய சொந்தக்கார பையனுக்கும் 2 பொண்டாட்டிய கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க சுயமரியாதை இயக்கத்தின்படி. இது யாராவது ஒருத்தர் மறுக்கட்டும், ஒருத்தர் முடியாதுல. இதான் சுயமரியாதையா? இதான் சுயமரியாதை. பண்ணது எல்லாம் தமிழர்களுக்கு எதிரான ஒரு வேலை, தமிழர்களுக்கு எதிரான ஒரு வேலை. 1944 திராவிடர் கழகம் ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிக்கும் போது நம்முடைய தாத்தாக்கள் கியாபே விஸ்வநாதன், அண்ணல் தங்கோ, சண்டே அப்சர்வர் பாலசுப்ரமணியன் எல்லாரும் வந்து இது திராவிடர் கழகமாக எப்படி இருக்கலாம், தமிழர் கழகமாகத்தான் இருக்க வேண்டும் என்று சண்டை போடுறாங்க. அப்போ பெரியாருக்கு உற்ற துணையாக இருந்து இது தமிழர் கழகமாக மாறக்கூடாது, திராவிடர் கழகமாகத்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி பெரியாருக்கு மாநாட்டு தீர்மானங்களை எல்லாம் உருவாக்கி வாசித்து அந்த கழகத்தை ஆரம்பித்தவர் இந்த அண்ணாதுரையும் பெரியாரும் தான். எல்லாரும் சொல்லுவாங்க அண்ணாதுரை பெரிய பேரறிஞர் அப்படின்னு. பேரறிஞர் தானையா? பெரியார் தன்னுடைய சொத்துக்களுக்காக 2வது திருமணம் பண்றாரு. 72 வயசுல 2வது திருமணம் பண்றாருங்க. சொத்துக்களை காக்க வேண்டும் என்பதற்காக 2வது திருமணம் பண்றாரு. 2வது திருமணம் பண்ணும்போது பேரறிஞர் தானே. ஒரு தலைவருடைய பர்சனல் பக்கத்தை நம்ம ஏன் பார்க்கணும்? அவர் நமக்கு என்ன செய்யறாரு, அவர் நமக்கு கொடுத்த கொள்கைகள் போதும், கருத்துக்கள் போதும், கோட்பாடுகள் போதும், அதை மக்கள் மத்தியில் முன்வைப்போம் என்று சொல்லி அறிஞர் அண்ணா இருந்திருக்கலாம்ல. அப்ப அவர் என்ன தெரியுமா சொல்றாரு, பெரியாருக்கு நடந்திருப்பது பொருந்தா திருமணம் மட்டுமல்ல, அது மகுடாபிஷேகம் என்று சொல்றாரு. ஈரோட்டில் ஈர வெங்காயம் வித்துக் கொண்டிருந்த தந்தை பெரியார் பல லட்சம் கோடிகளின் அதிபதி, பல லட்சம் கோடிகளின் அதிபதி. அந்த சொத்துக்களை காப்பதற்காக 2வது திருமணம் 72வது வயசுல பண்றாரு. அதை மறுத்துதான் உங்களுடைய திருமணம் எனக்கு பிடிக்கவில்லை என்று சொல்லிதான் திராவிடர் கழகத்திலிருந்து வெளியே வந்து திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கழகத்தை பேரறிஞர் அண்ணா ஆரம்பிச்சார். கல்யாணம் முடிக்கலங்க, கல்யாணம் முடிக்கல கட்சி ஆரம்பிச்சதுல ஒரு கட்சியாங்க. அந்த கட்சி 50 ஆண்டுகள் இந்த தமிழ்நாட்டில் ஆள விட்டுருக்கீங்க. இது தவறா இல்லையா? இது தவறா இல்லையா? என்ன கோட்பாடு, என்ன மாறுதல் இருக்கு, என்ன கருத்தியல் மாறுபாடு இருக்கு? எதுவுமே இல்ல. பொருந்தா திருமணம் பண்ணிட்டாரு பெரியாரு அப்படின்னு சொல்லி கட்சி ஆரம்பிச்சிருந்தா அறிஞர் அண்ணா. இதை புரிஞ்சுக்கணும். திராவிடம் அண்ணா திமுக ஆளட்டும், இது சரியில்லை. அவன் கோட்பாடு, அவன் பறந்ததே தப்பு. திமுகவின் பிறப்பிலேயே தவறு இருக்கிறது. இது எப்படி நம்ம பார்க்கிறோம்? நான் பல மேடைகளை வாசிட்டு வந்தேன். தந்தை பெரியார் 72 வயசுல 2வது கல்யாணம் பண்ணிட்டாரு, பல லட்சம் கோடிகளுக்கு அதிபதி. அந்த திராவிடர் கழக அறக்கட்டளையை வந்து மணியம்மைக்கு எழுதி வச்சாரு. மணியம்மை கி வீரமணிக்கு பாஸ் பண்ணி விட்டாங்க. கி வீரமணி பெரிய பெரிய நிறுவனங்களை எல்லாம், கல்வி நிறுவனங்களை எல்லாம் அந்த அறக்கட்டளை கீழே சேர்த்து இன்னைக்கு அந்த கல்வி நிறுவனங்களுடைய சொத்து மதிப்பு மட்டும் 1 லட்சம் கோடிக்கு இருக்கும். நான் பெரியார் திடல சொல்லல, பெரியார் மாளிகை சொல்லல, பெரியார் மன்றத்தை சொல்லல, இங்க இருக்கக்கூடிய திராவிடர் கழகத்துக்கு சொந்தமான காம்ப்ளெக்ஸ் வணிக வளாகங்கள் எதையுமே சொல்லல. திராவிடர் கழகத்தின் அறக்கட்டளைக்கு மட்டும் பல லட்சம் கோடி சொத்து இருக்கு. அது மிக குறிப்பாக கல்வி நிறுவனங்கள் மட்டும் 1 லட்சம் கோடிக்கு மேல இருக்கும் சொத்து மதிப்பு. இத சொன்னா பெரியார் வந்து படின்னு சொல்றாரு. உங்களுக்கு தெரியுமா? திராவிடர் கழக அறக்கட்டளையின் கீழே இருக்கக்கூடிய பல கல்வி நிறுவனங்களை, குறிப்பாக இன்ஜினியரிங் கல்வி நிறுவனங்கள்ல, நம்மளுடைய கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, நம்மளுடைய கவர்மெண்ட் பொறியியல் கல்லூரியில ஒரு படிப்பு வந்து ஒரு வருஷத்துக்கு 10,000 ரூபாய் ஃபீஸ் கட்டினா போதும். ஆனா தந்தை பெரியார்ல தமிழர்களை படி என்று சொன்ன தந்தை பெரியாருடைய பொறியியல் கல்லூரியில ஒரு படிப்புக்கு
1.5 லட்சத்துல இருந்து 7 லட்சம் வரைக்கும் கட்டணம் வசூலிக்கிறாங்க. எப்படி? படி படி என்று சொன்ன பெரியாருடைய பொறியியல் கல்லூரியில ஒரு ஆண்டு கட்டணம், ஒரு படிப்புக்கு ஆண்டு கட்டணம் 1.5 லட்சத்துல இருந்து 7 லட்சம் ரூபாய் கட்டணம் வசூலிக்கிறாங்க. நம்ம சாதாரண பிகாம் நல்ல முறையில படிச்சு போயிடலாம். ஆனா தந்தை பெரியாருடைய கல்வி நிறுவனங்கள்ல பிகாம் படிப்பு மட்டும் 50,000 ரூபாய். கேட்டரிங் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பெரியாருடைய கல்வி நிறுவனங்கள்ல 82,000 ரூபாய் ஒரு ஆண்டு வருமானம். இதுதான் பெரியார படி படி. பெரியார் தமிழர்களை படிக்க வைச்சார், பெண்களை படிக்க வைச்சார். எத்தனை பெரியார் மணியம்மை கல்லூரிகள்ல படிக்கக்கூடிய எத்தனை பெண்களுக்கு இலவச கல்வியை கொடுக்கிறாரு கி வீரமணி. இந்த கேள்வி இருக்குல்ல, பெண்களை படிக்க வைத்தார், பெண்களை படிக்க வைத்தார். ஏமா கார்த்திகா, நீங்க இந்த நாம் தமிழர் கட்சி மேடையில பேசுங்க, அது காரணமே பெரியார் தான். கிழிச்ச பெரியார், கிழிச்ச பெரியார். இன்னைக்கு பெண்கள் அரசியல் கட்சிக்கு வந்து மேடைகளை பேசுறாங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் மட்டும்தான், மட்டும்தான், வேற யாரும் கிடையாது. இதுக்கெல்லாம் யாரும் பங்கே விட முடியாது. ஒன் அண்ட் ஒன்லி ரெஸ்பான்சிபிள் ஃபேக்டர் வந்து எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் மட்டும்தான். இது பெரியார் காரணம், ஒரு மண்ணாங்கட்டி கிடையாது. என்னை சிறு வயதிலிருந்து படிக்க வச்சது என் தாய் தகப்பனா இருக்கலாம், ஆனால் எனக்கு ஒரு ஆற்றல் இருக்கு, எனக்கு ஒரு திறமை இருக்கு. உன்னுடைய திறமை மக்களுக்கு வேண்டும் என்று சொல்லி ஊக்கப்படுத்தி, என்னை மட்டுமல்ல இங்க இருக்கக்கூடிய அத்தனை நாம் தமிழர் கட்சி பெண்களையும் ஊக்கப்படுத்தி மக்களுக்காக போராட போராட ஊக்குவிப்பது எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் மட்டும்தான். ஏன்? அவர் கொண்ட தலைவர் அப்படி. பெண் விடுதலை இல்லையே மண் விடுதலை இல்லை என்று சொல்லி சிங்களவனுக்கு எதிராக சரிக்கு சரியாக பெண்களை களமிறக்கி பெண்கள் கையில துப்பாக்கி கொடுத்து கிரனேட போட்டு சிங்களவனை அடி என்று சொன்ன எங்கள் தேசிய தலைவர் மேஜர் அவர்கள் தான் எங்களுடைய தலைவர். அதுல இருந்து வந்தது, அதுல இருந்து வந்தது. சும்மா இல்ல, ஒருத்தனுக்கு நம்மளை விடுங்க, சாதாரண மக்களை விடுங்க. திராவிட கழகத்தின் அறக்கட்டளையில் இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்கள்ல திராவிட கழகத்தின் கட்சிக்கார பிள்ளைகள் இருப்பாங்களே, ஐயா நான் இந்த கிளை பொறுப்புல இருக்கையா 50 வருஷமா என் பரம்பரை திராவிடர் கழகம் தாங்க. என் பையன் பெரியார் மணியம்மை யூனிவர்சிட்டியில படிக்கிறான், ஒரு 5,000 10,000 கொஞ்சம் ஃபீஸை மட்டும் கொஞ்சம் குறைச்சு கொடுங்க அப்படின்னா கொடுக்கவே மாட்டாராம். திராவிட கழகத்தினோட பசங்களுக்கு கூட ஒரு நையா பைசா கல்வி கட்டணத்தை குறைக்காத இந்த கி வீரமணி சொல்றாப்ல, தமிழர்களை படிக்க வைத்தது பெரியார் என்று. இனிமேல தமிழ்நாட்டில் தமிழர்களை படிக்க வைத்தது பெரியார் என்று சொன்னால் அவர்களுக்கு விழ வேண்டியது மிகச்சரியாக அவருடைய கன்னத்திலே விழும் என்பதை தமிழர்களாகிய நாங்கள் எச்சரிக்கையாக செய்றோம். 5 ரூபா 10 ரூபா கல்வி கட்டணத்தை 5,000 ரூபாய் 10,000 ரூபாய் குறைக்கிறதுக்கு வக்கு இல்ல சொல்றாங்க. பெரியார் கல்வி நிறுவனங்களை கட்டி சேவை செய்கிறார். பெரியார் உண்மையிலே சேவை செய்கிறார்னா திராவிடர் கழக அறக்கட்டளையோட சொத்துக்கள் எல்லாம் அரசுடைமையாக்க வேண்டியதானே? தமிழ்நாட்டு மக்களின் கஜானாவுக்கு போய் சேர்க்க வேண்டியதானே? ஏன் சேர்க்கல? சேவை செய்கிறார். பெரியார் படி படி என்று சொல்லார். பெரியார் படி படி என்று சொல்லவில்லை. பெரியாரை வைத்து கி வீரமணி கல்வி கட்டணத்தை கட்டு என்று சொல்றார். அதனால தான் சொல்றேன், கருணாநிதிக்கு அப்புறம் ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதி ஸ்டாலின். அதே மாதிரி திராவிட கழகத்தின் அறக்கட்டளை தலைவராக கி வீரமணிக்கு அப்புறம் அம்மையார் அருள்மொழி கிடையாது. இப்ப பேசிட்டு இருக்காங்களே மதிவதனி, அவங்க கிடையாது பொறுப்பாளரு. இந்த யூடியூப்ல பேசிட்டு இருக்காங்களே அவங்க கிடையாது. கி வீரமணியோட அன்பு மகன், கி வீரமணி அவர்களின் அன்பு மகன் அன்பழகன் தான் திராவிட கழகத்தின் அறக்கட்டளை தலைவர். எங்கயா இருக்கு ஒரு சமூக நீதி? எங்க இருக்கு ஒரு சமூக நீதி? பெண்களுக்கு கூட வாய்ப்பு கொடு, எங்க அருள்மொழிகிட்ட கூட, இல்ல எங்க தங்கச்சி மதிவதனிட்ட கூட பாப்போம். முடியல. சேவைன்னு சொல்றோம் நாங்க. பெரியார் சேவை செய்யறார், திராவிட கழகத்துல சேவை செய்யறார். வர செப்டம்பர் 7 ஈவே ராமசாமியோட பிறந்தநாள் வருது. முழுக்க உங்க கட்சி தலைவர் உங்களுடைய நண்பர் ஸ்டாலின் தானங்க ஆட்சி செய்யறாரு. அவர்கிட்ட கொடுங்க திராவிட கழகத்தின் அறக்கட்டளை சொத்துக்கள். பெரியாருடைய பிறந்த நாள் செப்டம்பர் 17 தமிழ்நாடு மக்களுக்கு நாட்டுடைமையாக செய்யப்படும் என்கின்ற ஒரு பேர் அறிப்பை ஆசிய கி வீரமணி செய்வாரா? முடியாது சொல்றான். எவ்வளவு தூரம் நம்மளை நம்ப வச்சிருக்கேன் பாருங்க. படிக்க வச்சோம். எங்க படிக்க வச்சீங்க? வட மாவட்டங்களை பாத்தீங்கன்னா துரைமுருகன், நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன், கிங்ஸ்டன் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் பள்ளி கிடையாது, மெட்ரிகுலேஷன் பள்ளி, சிபிஎஸ்இ பள்ளி கிடையாது. அந்த கல்லூரி, ஆர்ட்ஸ் கல்லூரி, அறிவியல் கல்லூரி, கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, அந்த கல்லூரி, இந்த கல்லூரி, ஏகப்பட்ட கல்லூரி நிறுவனம் நடத்துறாங்க. கல்வியை நிறுவனமயமாக்கியது. ஏவே வேலு அருணை பொறியியல் கல்லூரி என்று அவர் ஒரு கல்வி சாம்ராஜ்யம் நடத்துறாரு. தூத்துக்குடி அம்மையார் கீதா ஜீவன், கீதா மெட்ரிகுலேஷன் பள்ளி, சிபிஎஸ்இ பள்ளி, அந்த பள்ளி, இந்த பள்ளின்னு சொல்லி ஒரு கல்வி சாம்ராஜ்யம் பண்றாங்க.
போன அதிமுக ஆட்சியினுடைய கல்வித்துறை அமைச்சராக இருந்த அண்ணன் செங்கோட்டையன் கோயம்புத்தூர்ல கதிர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் சொல்லி சிபிஎஸ்இ பள்ளி, மெட்ரிகுலேஷன் பள்ளி, கலை அறிவியல் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, ஏகப்பட்ட கல்லூரி நிறுவனங்களை தனியார் மயப்படுத்தி கல்வி சாம்ராஜ்யம் போல கல்வி கட்டண கொள்ளையாக மாத்தி வச்சிருக்காங்க. அந்த மாதிரிதான் பெரியாரும் கல்வி கட்டண கொள்ளையாளர், கல்வி கட்டண கொள்ளையாளர் அப்படி மாறி இருக்காரு. சொல்றானே படி படின்னு சொன்னாரு, இலவச சேவை செய்ய சொன்னாரு. புத்தி இருக்கிறவன் இப்படி பேசுவானா? புத்தி இருக்கிறவன் இப்படி பேசுவானா? பேச மாட்டான். ஆனா திராவிடத்தில் இருக்கக்கூடிய பெரியாரின் பேத்திகள் என்று பேசக்கூடியவர்கள் பெரியார் படி படி என்று சொன்னார். இப்ப நமக்கு என்ன கேள்வி இருக்கு அப்படின்னா, இவ்வளவு பேசிட்டு இந்த மக்களுக்கு ஏன் வந்து எதுவுமே புரிய மாட்டேங்குது? ஏன் அரசியல் விழிப்புணர்வு அற்ற நிலையிலே இருக்கிறீங்க? உங்களை அவர்கள் எதுவாகவே மதிக்கல. ஸ்டாலின் சொல்றாரு, நான் பல லட்சம் கோடி கடன் வாங்கினேன், அது என் மக்களுக்காக திருப்ப கொடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. இந்த சென்னை மாநகரத்துல தமிழ்நாடு முழுக்க போங்க, அத்தனை கிராமங்களையும் போங்க, எங்க சாலை சரியா இருக்குன்னு சொல்லுங்க. குண்டு குழி இல்லாத ஒரு சாலை காட்ட முடியுமா? விடுதலை பெற்ற 75 ஆண்டுகளில் 1952 இருந்து 2021 வரைக்கும் தமிழ்நாடு அரசாங்கம் வாங்கிய மொத்த கடன் என்பது 4,80,000 கோடி. எப்படி? 4,80,000 கோடி. இந்த 4 ஆண்டுகள் 2021 தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்ற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இந்த 4 ஆண்டுகள்ல தமிழ்நாட்டு மக்களை அடமானமாக வைத்து வாங்கிய கடன் மட்டும் 4 லட்சம் கோடி. 75 ஆண்டுகளில் 4,80,000 கோடி, 4 ஆண்டுகள் 4 லட்சம் கோடி. எதுவா நமக்கு திரும்ப வந்திருக்கு? சாலையா திரும்ப வந்திருக்கா? குடிநீர் வசதியா திரும்ப வந்திருக்கா? எதுவாக நமக்கு திரும்ப வந்திருக்கு? எதுவாகவும் வரல. ஐயா ஸ்டாலின் அவர்களே, உங்களை நம்பி ஒரு பைய காசு கொடுக்கல. 8 கோடி தமிழ்நாட்டு மக்களைத்தான், அவர்களுடைய உழைப்பை நம்பித்தான், அவர்கள் கட்டுகின்ற வரி என்கின்ற நேர்மையான அந்த வரியின் மூலமாகத்தான் உங்களுக்கு கடன் கொடுத்திருக்காங்க. அது என்னவாக எங்களுக்கு திரும்ப வந்திருக்கு? எதுவாகவும் வரல. திரும்பதான் நான் தான் ஆட்சி அமைப்பேன்னு சொல்றாரு. எப்படியா சொல்றாரு? மக்கள் நம்புறாங்க. வந்தா என்ன சொல்றாங்க? நாங்க இதை செஞ்சோம், அதை செஞ்சோம். மாசம் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை கொடுக்கிறோம், பெண்களுக்கு விடியல் பயணம் கொடுக்கிறோம், ஜிகுன்னு பேருந்து விடுறோம். இதுவாங்க ஆட்சி? 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி அரசு போக்குவரத்து கழகத்தினுடைய ஒட்டுமொத்த கடன் என்பது வெறும் 25,000 கோடி. இந்த 4-5 ஆண்டுகள்ல தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தினுடைய ஒட்டுமொத்த கடன் என்பது டபுள் மடங்காயிருச்சு. 50,000 கோடி நட்டத்துல போய்கிட்டு இருக்கு. இவன் எப்படி அடுத்த முறை ஆட்சிக்கு வந்த விடியல் பயணம் கொடுப்பா அப்படிங்கறத தமிழ்நாட்டு பெண்கள் சிந்திக்கணும். 1000 ரூபாய் எப்படிங்க கொடுப்பாங்க மாசம்? கடன் வாங்கி யாராவது குடும்பம் நடத்த முடியுமா? பெண்கள் யோசிக்கணும்ல. கடன் வாங்கி எப்படி குடும்பம் நடத்த முடியும்? அதே மாதிரி கடன் வாங்கி நமக்கு மாசம் 1000 ரூபாய், நம்ம பிள்ளைகளுக்கு தமிழ் புதல்வன்கிற திட்டத்தில் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, பிள்ளைகளுக்கு புரட்சி பெண் என்கின்ற திட்டத்தில் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. இது சரியா? இதுதான் அரசு நடத்துகின்ற லட்சணமா? பெண்கள் சிந்திக்கணும். ஆட்சி மாற்றத்துக்கு பெண்கள் தயாராகணும். ஆட்சி மாற்றம்னா திமுக இல்லைன்னா அதிமுக இல்ல. இன்னைக்கு 7 லட்சம் பீகாரிக்கு தமிழ்நாட்டில் வாக்கு வங்கி இருக்கு, வாக்கு இருக்குன்னு சொல்றான். ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய நிலைப்பாடு என்ன? ஜிஎஸ்டினால பலாயிரக்கணக்கான சிறு குறு நடுத்தர தொழில்கள் எல்லாம் கடையை மூடிட்டு சாத்திட்டு போறான். முதலாளியாக இருந்தவர்கள் எல்லாம் தொழிலாளியாக மாறிவிட்டார்கள். இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அம்மையார் சீதாராமன் அவர்களுக்கு வாழ்த்து பாடுறாரு. இவர்கள் தான் மாற்றா? அதிமுக ஆட்சி காலத்திலேயே பொள்ளாச்சி கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்குகள் நடக்கும், திமுகவில் தினந்தோறும் நடக்கும். இதுல இருந்து மாற்று ஒண்ணு வேணும்ல. நாம் தமிழர் கட்சி நீங்க ஆட்சிக்கு வந்தா என்ன பண்ணுவீங்க? பாலியல் வன்கொடுமை நடக்குது, என் பிள்ளை அதுல சாகுதுன்னு வச்சுக்கோங்க. எவன் பாலியல் வன்கொடுமை செஞ்சானோ அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்து அவனை தூக்குல ஏத்துனதுக்கு அப்புறம் தான் என் பிள்ளையோட உடம்ப நான் புதைப்பேன் அப்படின்னு சொல்ற ஒரு முதலமைச்சர் கேண்டிடேட், சிஎம் கேண்டிடேட் யாராவது ஒருத்தர் தமிழ்நாட்டில் யாராவது ஒருத்தர் இல்லையே. அன்பார்ந்த தாய் தமிழ் சொந்தங்களே, நிறைய பேசுவாங்க, திரை கவர்ச்சியில பேசுவாங்க. இப்ப சமீபத்தில் கூட அண்ணன் கருப்பழனியப்பனா பல கருப்பையா, இது ஒரு கன்ஃபியூஷன் நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். கருப்பழனியப்பன் நினைக்கிறேன். அவர் சொல்றாரு, லீக்வானியை சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய பெண்களுக்கு எல்லாம் கம்யூனிட்டி கிச்சன் ஆரம்பிச்சாரு. லீக்வானியுக்கு முன்னாடியே 50 வருஷத்துக்கு முன்னாடி பெரியார் தமிழ்நாட்டில் பெண்களை எல்லாம் கற்பப்பையை அறுத்து எறிங்க, பாப்கட் வெட்டிக்கோங்க அப்படிங்கிற ஒரு பெண் விடுதலை பேசினாரு அப்படின்னு. அண்ணா கரு பழனியப்பன் அவர்களே, நீங்க எங்க இதெல்லாம் படிச்சீங்க அப்படிங்கிறது தெரியல, ஆனா நாங்க படிச்சிருக்கோம். நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் நாங்க படிச்சிருக்கோம். என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா, ஒரு காலகட்டத்தில்
1950களில் லீ குவான் யூ சிங்கப்பூரினுடைய தலைவராக மாறிட்டார். பீப்புள் ஆக்ஷன் பார்ட்டி அப்படிங்கிற ஒரு கட்சி ஆரம்பித்து பெரிய அளவுக்கு வந்து அவர் நாட்டை வந்து சீர்படுத்துறார். அவர் நிறையா பெண்களை வந்து படிக்க வைக்கிறார். பெண்கள் நிறையா படித்ததுக்கப்புறம் அவங்களுக்கு திருமணத்தின் மேலே நாட்டம் இல்லாமல் போயிடுது. அப்போ ஒரு காலகட்டத்தில் 1983ஆம் ஆண்டு சிங்கப்பூரினுடைய குடியரசு நாள் அன்னைக்கு ஒரு அந்த ஊர்வலத்தில் பேசுகிறார். படித்த ஆண்கள் திருமணம் செய்யும் போது தனக்கு நிகராக படித்த பெண்களை வந்து திருமணம் செய்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி பேசுகிறார். பெண்கள் வந்து நிறைய குழந்தை பெற்றுக்கணும். ஏன்னா அப்போ ஒரு குழந்தை மிஞ்சி போன 2 குழந்தை தான் பெற்றுக்கிட்டாங்க. அப்போ சிங்கப்பூர் அரசாங்கம் சொல்லுது பெண்கள் டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட், பெண்கள் வந்து நிறைய குழந்தைகள் பெற்றுக்கணும். 2 குழந்தை 3 குழந்தை 4 குழந்தை பெற்றுக்கணும். நம்ம இப்படியே 1 குழந்தை 2 குழந்தைனே விட்டுட்டோம், படித்த பெண்கள் யாரும் கல்யாணம் செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்னா சிங்கப்பூரினுடைய எதிர்கால தலைமுறைக்கு வந்து யார் பதில் சொல்றது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை வைக்கிறார். உண்மையிலேயே நாட்டை பற்றி கவலைப்படக்கூடிய தலைவர்கள் பெண்களுக்கான திருமணம், அவர்கள் பெற்றெடுக்கக்கூடிய குழந்தைகள், இதை பற்றிலாம் கவலைப்படுவாங்க. எந்த கிறுக்கு பையலும் கற்ப பைய அறுத்து எறி பாப்கட்டு கட் பண்ணிக்கோ சமயக்கட்டை இடிச்சு மூடுன்னு எந்த கிறுக்கு பையிலும் பேச மாட்டான். எந்த கிறுக்கு பையிலும் பேச மாட்டான். அவனை தலைவராக அந்த நாட்டை மக்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனா சிங்கப்பூர், ஆனா நீ பாருங்களேன் பெரியார இந்த சவளப்புல நம்ம உப்புக்கு சப்பானின்னு சின்ன வயசுல நம்ம ஒரு 4-5 பேர் விளையாண்டு இருப்போம். ஒரு சின்ன பையன் இருப்பான், அவன் எதுக்கு ஆக மாட்டான், உப்புக்கு சப்பானி தூக்கிட்டு போற மாதிரி. பெரியாருக்கு வந்து எந்த விதமான ஒரு கல்வி அறிவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இதை நான் மேடையில் நான் சொல்லலப்பா, குத்தூசி குருசாமின்னு சொல்லி எங்களுடைய தாத்தா சொல்லியிருக்காரு. பெரியாருக்கு படிப்பறிவுலாம் ஒன்றும் இல்லைங்க, அவர் சும்மா வாய்க்கு வந்து பேசுவார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. எதையுமே படிக்கிறது இல்லை. அப்போ உப்புக்கு சப்பானியா இருக்கிற ஒரு நபரை லீ குவான் யூ சொன்னார் பார்த்தியா, இங்க ஹிட்லர் சொன்னார் பாத்தியா, அங்க லெனின் சொன்னார் பாத்தியா, அங்க மாவோ சொன்னார் பாத்தியா, இங்க பெரியார பாத்தியா, ஏய் படிங்கயா. லீ குவான் யூவே எழுதியிருக்காரு. லீ குவான் யூவே ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு, ஃப்ரம் தேர்ட் வேர்ல்டு டு ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற புத்தகத்தை. கடந்த 50 ஆண்டுகளாக சிங்கப்பூர் என்ற நாட்டை நான் எப்படி உருவாக்கம் செஞ்சிருக்கேன், என் கூட எத்தனை பேர் பயணிச்சாங்க, தமிழர்கள் எத்தனை பேர் பயணிச்சாங்க, நாதன்கிறவரை பத்தி சொல்லியிருக்கிறாரு. நான் என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்தேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. அதுலதான் சொல்றாரு பெண்களுக்கு டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் வந்து முக்கியம். அது படித்த பெண்கள், கல்வி அறிவில் சிறந்த பெண்கள், அந்த இன்டெலெக்சுவல் தன்மையை, அறிவு தன்மையை வந்து அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு கடத்தணும். அதனால நிறைய குழந்தைங்க பெற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லி அரசாங்கம் அவர்களுக்கு சிறப்பு சலுகை வழங்கியது. 3வது குழந்தை 4வது குழந்தை பெக்கிறதுக்கு. இதெல்லாம் நீ எப்படி படிச்ச அப்படிலாம் கேட்கக்கூடாது. எங்கள் அண்ணன் சமீபத்தில் என்னை வந்து இந்த தை 1ஆம் தேதி பொங்கல் விழாவுக்கு துபாய்க்கு அனுப்பிச்சிருந்தார். துபாயில் ஒரு மால் இருக்கு, துபாய் மால் ஒரு மால் இருக்கு. அங்கே வந்து ஜப்பான் கடை ஒன்று இருக்கு, புத்தக கடை. அந்த புத்தக கடையில இருந்து லீ குவான் யூ எழுதின புத்தகத்தை நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். அண்ணன் கருப்பழனியப்பன் அவர்களே, இந்த புத்தகம் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, நான் அனுப்புறேன். இல்ல உங்களுடைய அயலகாணி இருக்கு பாத்தீங்களா, அவங்க கிட்ட வாங்கிட்டு வர சொல்லுங்க. அயலகாணினா ஜாபர் சீட் நினைச்சிடாதீங்க, உண்மையிலே புத்தகம் வாங்கிட்டு வந்து படிங்க. லீ குவான் யூ வந்து இப்படி எழுதியிருக்காரு, புத்தகங்கள் எழுதியிருக்காரு. அதை படிச்சாலாவது ஸ்டாலின் வந்து வெற்றி வெற்றின்றதை தெரிஞ்சுக்கோங்க. அவருக்கு ஆட்சி நிர்வாகத்தில் ஏபிசிடி தெரியுமாங்க? ஸ்டாலின் அவர்களுக்கு ஏபிசிடி தெரியுமா? ஏபிசிடி தெரியுமா? ஒண்ணும் தெரியாது. மரம் மண்டை. இப்ப இங்க ஏகப்பட்ட கடைகள் இருக்கு. இந்த கடைகளுக்கு ஒவ்வொரு ஆண்டும் சொத்து வரி உயர்வு 6 விழுக்காடு ஏத்துறாங்களா இல்லையா? 6 விழுக்காடு ஏத்துறாங்க. கடை வச்சிருக்கக்கூடிய என் அண்ணன் தம்பிகளுக்கு உறுதியாக தெரியும் 6 விழுக்காடு சொத்து வரி வந்து கூட்டுறாங்க. அதுக்கான தீர்மானத்தை நிறைவேற்றியாரு இந்த கருணாநிதியின் மகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் நிறைவேற்றினார். இப்ப அதுல என்னங்க பிரச்சனை? 6 விழுக்காடு ஒவ்வொரு ஆண்டும் சொத்து வரியை நான் கட்டணும் அப்படின்னா 5 வருஷத்துல எனக்கு அது என்னவா வரும்? என்னவா திரும்ப வரும்? நான் 100 ரூபாய் கட்டுறேன் அப்படியே, 100 ரூபாய் வரி. 6 வருஷம் கழிச்சு நான் 130 ரூபாய் கட்டுறேன். ஆனா நான் 100 ரூபாய் நம்ம கட்டுறோம். ஒரு வருஷத்துக்கு எப்படி 6000 ரூபாய் சொத்து வரி கட்டும். குடிநீர் வரி, கழிவுநீர் வசதின்னு சொல்லி 6000 ரூபாய்க்கு மேல சொத்து வரி செலுத்தக்கூடிய நம்முடைய உறவுகளுக்கு 6 விழுக்காடு சொத்து வரி போட்டேன்னா 5 வருஷம் கழிச்சு எத்தனை விழுக்காடு, எத்தனை ஆயிரம் சொத்து வரியாக இருக்கும்? ஏன் இருக்கும்? எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஏங்க ஸ்டாலின் அவர்கள் இதை செஞ்சாரு? நீ சொத்து வரியை உயர்த்தினாதான் உனக்கான கடன், தமிழ்நாட்டுக்கான கடன் வரம்பை நாங்கள் வந்து அதிகப்படுத்தி தருவோம் அப்படின்னு சொல்லி நிர்மலா சீதாராமன், மத்தியில் இருக்கக்கூடிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்றாங்க, அதை செஞ்சார். நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க, ஸ்டாலின் அவர்கள் செஞ்சாரு. நமக்கு சொத்து வரி வந்து நம்ம தலையில விடிஞ்சது. இதுதான் இங்க இருக்கக்கூடிய அரசியல். இப்ப நாம என்ன சொல்றோம்? நாம மற்ற மாநிலங்கள் மாதிரி, பஞ்சாப் மாதிரி, ஹரியானா மாதிரி சொத்து வரியை உயர்த்தணும்னு சொல்றியா? உயர்த்த மாட்டேன் போ. கடன் வேண்டாம். நான் என்ன செய்வேன்? நான் தற்சார்பு பசுமை தாய்மை பொருளாதாரத்துக்கு வந்துடுவேன். அதுக்கு யார் தமிழ்நாட்டில் முன்னோடி? இந்த செப்டம்பர் 5 பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய நம்முடைய தமிழ்நாட்டினுடைய
கப்பலோட்டிய தமிழன் வாவு சிதம்பரனார் தான் தற்சார்பு பசுமை தாய்மை வழி பொருளாதாரத்திற்கு ஒரு முன்னோடி. ஆங்கிலேயன் ஆள்றான், பொருளாதாரத்தில் கோலோச்சு நிற்கிறான், இந்து மகா சமுத்திரத்தில் கோலோச்சு நிற்கிறான், அவனுடைய பொருளாதாரத்தில் அவனுடைய குறுக்கெலும்புல அடிக்கணும்னு சொல்லி வாவு சிதம்பரனார் அவர்கள் 2 கப்பலை விடுறாங்க. 2 கப்பல் விடுறாங்க. கப்பல் ஓட்டுறாரு. கட்டணம் வெறும் 4 அணா தான். நம்மள மாதிரி நாட்கள் 4 அணா பார்த்துருப்போம், சின்ன 4 அணா. ஆங்கிலேயர் வந்து என்ன பண்றான், ஒரு கட்டணம் வந்து ஒரு பேசஞ்சர் டிக்கெட் வந்து 4 ரூபா போடுறான். அப்போ மக்கள் என்ன பண்றாங்க, வாவு சிதம்பரனாருடைய கப்பல்லே பயணிக்கிறாங்க. நல்லா ஓடுது, நல்லா ஓடுது. ஆங்கிலேயர் என்ன பண்றான், 4 ரூபா வச்சிருந்தான். அப்புறம் 1 ரூபா கட்டணத்தை குறைச்சான். அப்புறம் திரும்ப 4 அணாவா கட்டணத்தை குறைச்சான். அப்புறம் வந்து காசே இல்லாம கூட ஆங்கிலேயன் வந்து கப்பல் ஓட்டி பார்த்தான். அவன் கப்பல்ல யாரும் போறதுக்கு மக்கள் யாரும் தயாரா இல்லை. நம்ம வாவு சிதம்பரனோட கப்பல் தான் இந்து மகா சமுத்திரத்தில் தூத்துக்குடியில இருந்து இலங்கைக்கு போகுது. அதனால இவன் என்ன பண்றான், வாவு சிதம்பரனார் எப்படா சிக்குவா அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டு இருக்காங்க. அப்ப என்ன ஆகுது, தமிழ்நாட்டு முழுக்க ஒரு இன விடுதலை போர் வந்து இன விடுதலை போராட்டங்கள் வந்து உச்சகட்டத்தில் நிக்குது. வட இந்தியாவில் ஏதாவது ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள் அடிச்சுட்டாங்க அப்படின்னா இங்க போராட்டம் பண்ணுது. தூத்துக்குடி மாநகரில் 20,000 பேரை திரட்டி வச்சு பேசுறாங்க. வாவு சிதம்பரனார் அவர்களும் இங்க இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சிவா அவர்களும் 20,000 பேருக்கு முன்னாடி வந்து அரசியல் உரையாற்றுறாங்க. அங்க இருக்கக்கூடிய கலெக்டர், நெல்லை ஜில்லாவினுடைய கலெக்டர் விஞ்ச் வந்து கூப்பிடாரு, இந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுங்க, உங்களுக்கு வந்து தண்டனை இருக்கே அப்படின்னு. தண்டனை தானே நான் பார்த்துக்கிறேன். அது சும்மா இல்லைங்க, கப்பல் ஓட்டியதற்காக மட்டும் அரசியல் மேடைகளில் பேசுறதுக்காகவும் மக்களுக்கு வந்து சுதந்திர போராட்டத்தை திணிச்சதற்காகவும் வாவு சிதம்பரனார் அவர்களுக்கு வெள்ளக்கார விதிச்ச சிறை தண்டனை என்பது 40 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனையை வாவு சிதம்பரனார் அவர்களுக்கு விதிச்சாங்க. நமக்கு கப்பல் ஓட்டிய காரணத்திற்காகவே வாவு சிதம்பரனாருக்கு இவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்தாங்க. நேரு ஒண்ணு செய்யல, நேரு புத்தகம் எழுதினாரு, காந்திஜிக்கு வந்து சிறையில போய் கடிதம் எழுதினாரு. நம்முடைய வாவு சிதம்பரனார் மாடு இழுக்க தயங்கக்கூடிய செக்கை சிறையில இழுத்தார். அந்த கருங்கல்லாலான செக்கு அது. அது ஒண்ணு கோயம்புத்தூர்ல இருக்கு, இன்னொன்னு வந்து சென்னையில இருக்கக்கூடிய காந்தி மண்டபத்தில் இருக்குங்கிறாங்க. அவ்வளவு கடுமையான போராட்டம். சிறைக்கு போயிட்டாரு. இவன் என்ன பண்ணிருக்கான், வாவு சிதம்பரம் அவர்கள் ஓட்டிய கப்பலை நடுக்கடல்ல இன்னொரு கப்பலோட மோத விட்டு அதை ஒரு வழக்கா பதிஞ்சு, நீ திரும்ப இந்த சுதேசி கப்பல் நிறுவனம் வந்து ஓடணும் அப்படின்னா நீ வந்து 2 லட்சம் ரூபா வந்து ஆங்கில அரசாங்கத்துக்கு நீ கட்டணம் கட்டினா தான் நீ வந்து இந்த கப்பலை ஓட்ட முடியும்னு சொன்னோன்னே நிர்வாகிகள் கிட்ட காசு இல்லை, 2 லட்சம் ரூபாய்க்கு எங்க போறது அப்படின்னு சொல்லி அந்த நிறுவனத்தை மூடி விட்டார்கள். சேமிச்சு வச்ச பணத்தை எல்லாம் மக்களுடைய போராட்டத்திற்கு, மக்களுடைய கப்பல் பயணத்துக்கு என்று, மக்களுடைய பொருளாதார விடுதலைக்கு என்று செலவழித்து கடைசியில ஓட்டாண்டியாக செத்த வாவு சிதம்பரனார் எங்க இருக்கிறாரு? ஈரோட்டில் ஈர வெங்காயம் வித்து பிழைத்துக் கொண்டிருந்த ஈவே ராமசாமி ஒவ்வொரு கூட்டத்துக்கு கட்டணும், ஒவ்வொரு கூட்டத்துக்கு கட்டணும், ஒரு போட்டோ எடுக்கணும் கட்டணும், ஒரு கையெழுத்து போடணும் கட்டணும், ஒரு இடத்துல போய் பேச போறோம்னா கட்டணும். காசு இல்லாம அங்க ஒரு பேப்பர் நடக்காது. இந்தியன் படத்துல சொல்லுவாங்களே தேவைப்படுற பேப்பர் இல்ல, அதே மாதிரிதான் பெரியார் கிட்ட தேவைப்படுற பேப்பர் எல்லாம் பேச மாட்டாரு, ஊருக்கு வரமாட்டாப்ல. பொருளாதாரத்திற்காக, பொருளாதார விடுதலைக்காக தன்னுடைய பொருளாதாரத்தை இழந்த வாவு சிதம்பரனார் ஒரு பக்கம் இருக்கிறார். அவர் சாதிக்கான தலைவர். ஆனா சேமிச்சு வச்ச சொத்தை காப்பாற்றுவதற்காக 72 வயசுல 2வது திருமணம் செஞ்ச பெரியார் தமிழர்களின் தலைவராக போற்றப்படுகிறார். அன்பார்ந்த தாய் தமிழ் சொந்தங்களை, இதுதான் அரசியல் சூழ்ச்சி. அரசியல் சூழ்ச்சி. நம்முடைய தலைவர் பசுமன் முத்துராமலிங்கனார், அவர் என்ன சாதாரண ஆளா? அவருக்கு ஏகப்பட்ட சொத்து இருந்தது. அவர் சாகும்போது இருக்கிற சொத்தை எல்லாம் அங்க இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கு வந்து கொடுத்துட்டு போனாரு. அவரு சாதி கட்சி தலைவர். அவரு சாதி கட்சி தலைவர். இங்க எல்லாரும் பேசுவாங்க, கருணாநிதியினுடைய பெருமைகளை பேசும்போது தேர்தல்கள் எல்லாம் வெற்றியை மட்டுமே கண்ட கருணாநிதி, தேர்தல்கள் எல்லாம் வெற்றி மட்டுமே, தோல்வி முகமே காணாத ஒரு தலைவர் இருக்கிறார் என்றால் அது கலைஞர் கருணாநிதி தான் என்று பேசுவார்கள் இவர்கள். உண்மையிலே அப்படியாங்க? போட்டியிட்ட எல்லா தேர்தலிலும் வெற்றியை மட்டுமே பெற்ற ஒரே தலைவர் தமிழ்நாட்டிலே இருக்கிறார் பசுமன் முத்துராமலிங்கனார் ஒருத்தர் மட்டும்தான். வெள்ளக்காரன் காலத்துல 1937 தேர்தல் நடக்குது. ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில வாய்ப்புட்டு சட்டம் போட்டான். இப்ப நம்ம எல்லாம் வந்து மைக்ல போய் பேசுறோம், மைக்ல போய் பேசி மக்களை எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்கிறோம். வெள்ளக்கார பசுமன் முத்துராமலிங்கனாருக்கு வாய்ப்புட்டு சட்டம் போடுறான். வாய்ப்புட்டு சட்டம் போட்டாரு. பொது மேடைக்கு வர்றாரு, பொதுக்கூட்ட மேடைக்கு வர்றாரு, நிக்கிறாரு, வெறும் கையை மட்டும் கெட்டுறாரு. அவரால் பலனடைஞ்ச அத்தனை பேர் பசுமன் முத்துராமலிங்கனாருக்கு ஓட்டு போடுங்க என்று சொல்லி 1937 தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் பசுமன் முத்துராமலிங்கனாரை வெற்றி பெற செய்கிறார்கள்.
வாக்கே ஏற்காம வாயே பேசாம தேர்தலில் ஒருத்தரால வெற்றி பெற முடியும் என்றால் அது வெற்றி திருமகன் பசுமன் முத்துராமலிங்கனார் மட்டும்தான். 1952 தேர்தல் நடக்குது. இந்தியாவுக்கு முதல் தேர்தல் 1957 தேர்தல் நடக்குது. இந்த தேர்தல் ரெண்டு தொகுதியில, முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதி, அருப்புக்கோட்டை நாடாளுமன்ற தொகுதி, முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதி, ஸ்ரீவில்லிபுத்தூர் நாடாளுமன்ற தொகுதி. நாடாளுமன்றத்திலையும் போட்டியிடுறாரு, சட்டமன்றத்திலையும் போட்டியிடுறாரு. போட்டியிட்ட ரெண்டு தேர்தலைங்க ரெண்டு தொகுதியில வெற்றிங்க. நாடாளுமன்ற தேர்தலையும் வெற்றி, சட்டமன்ற தொகுதியிலும் வெற்றி. வெற்றி திருமகன் தெய்வ திருமகனார் பசுமன் முத்துராமலிங்கனார். அவரை சொல்லு, போட்டியிட்ட எல்லா தேர்தலிலும் தோல்வியை சந்திக்காத வெற்றியை மட்டுமே கண்ட வெற்றி திருமகன் பசுமன் முத்துராமலிங்கனார் தான் ஒத்துக்குவோம். எம்ஜிஆர் 1984 அமெரிக்காவுக்கு போயிட்டாரு சிகிச்சை பெறதுக்காக. 84 தேர்தலில் எங்க எம்ஜிஆரை எதிர்த்து நம்மளால சண்டை செஞ்சு வெல்ல முடியாது என்று பயந்து எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்து சட்ட மேலவை உறுப்பினராகி தேர்தலை கண்டு அஞ்சு நடுங்கிய கருணாநிதி எல்லாம் ஒரு தலைவராயா? ஒரு தலைவரா? தேர்தலை போட்டிடவே இல்லை. நாங்க அப்படியா? எங்களுக்கு எந்த விதமான அண்ணாதுரை கட்டமைச்ச கட்சி இல்ல, எம்ஜிஆருடைய முக கவர்ச்சி இல்ல, திரை கவர்ச்சி இல்ல. ஆனாலும் எங்களுக்கு ஒரு திட்டம் இருக்கு, எங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. 2009 ஈழ படுகொலை, லட்சக்கணக்கான ஈழ தமிழர்களை இந்த உலக வல்லாதிக்கங்கள் சேர்த்து கொலை செஞ்சது. அதுல இருந்து பிறந்த அக்கினி குஞ்சுகளாக நாங்க நாம் தமிழர் கட்சி 2010 பெரும் கட்சியாக பேரறிவிப்பு செஞ்சோம். 6 ஆண்டுகள் 2016 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும். காசு கொடுக்கல, வாக்கு காசு கொடுக்கல, எந்த கட்சியோட கூட்டணி இல்ல. 8 ஆண்டுகள்ல 2019 நாடாளுமன்ற தேர்தலில் சரிபாதி ஆண்கள் சரிபாதி பெண்கள். 2021 சட்டமன்ற தேர்தலில் 234 சட்டமன்ற தொகுதிகளில் 117 பெண்கள் 117 ஆண்கள். மக்கள் தொகையில் சரிபாதியாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு சமபங்கு அரசியல் களத்திலும் வழங்கிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. அதன் தலைவர் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள். 26 சட்டமன்ற தேர்தலிலும் சரி, 24 நாடாளுமன்ற தேர்தலிலும் சரி, 40 நாடாளுமன்ற தொகுதியில் 20 பெண்கள், 234 சட்டமன்ற தொகுதியில் 117 பெண்கள் என்று பெண்களை அரசியல் பேச வைத்து அழகு பார்க்கக்கூடிய ஒரே தலைவர் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள். எந்த கட்சியோட கூட்டணி கிடையாது, எந்த கட்சியோட கூட்டணி கிடையாது. தமிழர் நலங்களை, தமிழ்நாட்டு வளங்களை கொள்ளையடித்து உண்டு கொடுக்கக்கூடிய எந்த தேசிய கட்சிகளோடும் திராவிட கட்சிகளோடும் கூட்டணி கிடையாது. தேர்தல் களத்தில் மக்களை தனித்தே சந்திக்கின்ற திராணி படைச்ச ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. 8 ஆண்டுகள்ல இந்திய தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக உருமாறி இருக்கும். அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சி அடுத்த 2026 ஆண்டு ஆளும் கட்சியாக மாறுவதற்கு நாம் தமிழர் கட்சி போராடி கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 9 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறான். நீங்க ஆளுங்கட்சியா வந்தா என்னங்க பண்ணுவீங்க? ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. திமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய 33 அமைச்சர்கள் தியாகி ஆக்கிடுவாங்க. தியாகி என்ன தெரியுமில்ல? திகாருக்கு அனுப்புறதுங்க. திகாருக்கு அனுப்புறது. எந்த விதமான ஆட்சிக்கும் அதிகாரத்துக்கும் வராமலேயே வீரமணியினால திராவிடர் கழகம் அறக்கட்டளை மூலமாக 1 லட்சம் கோடிக்கு சொத்து சேர்க்க முடியுது என்றால், 1 லட்சம் கோடிக்கு சொத்து சேர்க்க முடியுது என்றால், தலைமுறையாக தமிழ்நாட்டு மக்களை உண்டு கொளுத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஸ்டாலினுடைய குடும்பத்தில் மட்டும் எத்தனை லட்சம் கோடி இருக்கும்? எத்தனை லட்சம் கோடி இருக்கும்? நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் இருக்கிறாரு, அக்கா கீதா ஜீவன் இருக்காங்க. கனிமொழிக்கு எவ்வளவு சொத்து இருக்குன்னு அவங்களுக்கே தெரியாது. ஒரு சாதாரண லெதர் வாட்ச் கட்டி இருப்பாங்க, ஒரு பொட்டு வச்சிருப்பாங்க. அதனால அம்மையார் உலக உத்தமி என்று நீங்க நினைக்காதீங்க. அதான் மாதிரி ஒரு ஃப்ராடு கருணாநிதியோட ஒட்டுமொத்த ஃப்ராடை உள்ள வச்சிருக்கு. அஞ்சகம் பெற்றெடுத்த வஞ்சகம் கருணாநிதி, அந்த வஞ்சகம் பெற்றெடுத்த ரஞ்சிதம் கனிமொழி. எங்க சொத்து இருக்குன்னு அவங்களுக்கே தெரியாது. எங்க கோயம்புத்தூர்ல பினாமி பேர்ல பல காலேஜுகள், பல கல்லூரிகள் நடத்துறதா சொல்றாங்க. வந்தவுடனே 1 மாசம் தான் வேலை, எல்லாத்தையும் தியாகி ஆக்கிறோம், எல்லாத்தையும் திகாருக்கு அனுப்புறோம். நாங்க என்ன பண்ணுவோம்? நாங்க ஆட்சிக்கு வந்தா என்ன பண்ணுவோம்? பொருளாதாரத்தை தன்னிறைவுபடுவோங்க. என்னங்க நீங்க ஆடு மாடு வளர்க்கறதுக்கான ஒரு மாநாடு போனீங்க, ஆடு மாடுகள் மாநாடு, பனை ஏறு மாநாடு, இதெல்லாம் சரியாங்க ராஜா? இங்க பாலுக்கான பொருளாதார மட்டும் பல லட்சம் கோடி இருக்கு, பல லட்சம் கோடி இருக்கு. யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு கூட சமீபத்தில் கூட நாட்டு மாடுகள் இனப்பெருக்கம் செய்வதை தடை செய்யற சட்டங்கள் கொண்டு வரான். ஏன் கொண்டு வரான்? நாட்டு மாடு இருக்கு பார்த்தீங்களா, நம்மளோட மாடு, நாட்டு மாடு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி பால் கறக்கும்? புல்ல போடுவோம், கண்ணுக்குட்டி பெற்று போடும், கண்ணுக்குட்டிக்காக பாலை சுரக்கும். எப்படி சுரக்கும்? அது கர்ப்பப்பையில இருந்து ஒரு ஹார்மோன் சுரக்கும். அந்த ஹார்மோன் பசுமாட்டில் இருக்கக்கூடிய ரத்தத்தெல்லாம் பாலா மடுவுக்கு மாற்றும். அந்த மடுவில் இருக்கக்கூடிய பாலை மக்கள் குடிச்சு நாம வாழ்ந்தோம். தாய்ப்பாலுக்கு அடுத்த நிலையில மாட்டுப்பால் இருந்தது, நாட்டு மாட்டுப்பால் இருந்தது.
இவன் என்ன பண்றான், வெள்ளை புரட்சி வரணும், வெண் புரட்சி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லியில இருந்து ஜெர்சி பசு வந்து இறக்குமதி பண்றான். டெல்லியில இருந்து இல்ல, ஐரோப்பியால இருந்து ஜெர்சி பசு வந்து இறக்குமதி செய்யறான். அதுக்கு பேர் தான் டெல்லி ஜெர்சி பசு அப்படின்னு. அதுக்கு என்ன பண்ணும், அது வந்து இனப்பெருக்கெல்லாம் செய்யாது. சாதாரண இனப்பெருக்கம், இயற்கையா இனப்பெருக்கம் செய்யும்ல மாடு, அது செய்யாது. அதுக்கு என்ன பண்றான், அதுக்கு ஒரு ஊசி போடுறான். அதுக்கு ஊசி போடுறான். அது வந்து போவைன் growth ஹார்மோன் அப்படின்னு சொல்லி அதுக்கு பேர். அந்த growth ஹார்மோன் போட்டா என்ன ஆகுது அப்படின்னா, ஜெர்சி பசுக்கு வந்து சதை வந்து பெருத்துருது. அந்த சதை ரத்தமா மாறி அந்த ரத்தம் வந்து மடுவுக்கு வரும்போது பாலா மாறுது. அதனாலதான் ஜெர்சி பசு மாட்டு பாலை குடிச்ச நாமெல்லாம் என்ன நோய் வருதுன்னே தெரியல. ஏற்கனவே நம்ம இங்க இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் டென்மார்க்கு போய் இந்த மாதிரி அந்த ஜெர்சி பசுவெல்லாம் இறக்குமதி செய்யக்கூடாதுங்க, அங்கே உள்ள பெண்கள் மிக குறைந்த வயதில் வந்து வயசுக்கு வந்துடுறாங்க, குழந்தைங்களாம் சிறிய வயதில் வயசுக்கு வந்துடுறாங்க, பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பை பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி அறிக்கை கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த அரசாங்கம், இந்த காங்கிரஸ் அரசாங்கம் என்ன பண்ணுது, மத்தியில் ஆளக்கூடிய கட்சிகள், அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்க, ஜெர்சி பசுவை இறக்குமதி பண்ணுறாங்க. இன்றைக்கி வந்து எல்லார் வீட்டிலையும் ஏதோ அக்காவுக்கா இருக்கட்டும், தங்கச்சிக்கா இருக்கட்டும், அத்தைக்கா இருக்கட்டும், மாமியாருக்கா இருக்கட்டும், அம்மாவுக்கா இருக்கட்டும், இல்லை பாட்டிக்காக இருக்கட்டும், யாரோ ஒருத்தர் உங்கள் வீட்டில் ஒரு பெண் வந்து கர்ப்பப்பையை இழந்திருப்பாங்க. எங்கள் வீட்டில் இருக்காங்க, எங்கள் அத்தைக்கும் கர்ப்பப்பை எடுத்திருக்கு, எங்கள் அம்மாவுக்கும் கர்ப்பப்பை எடுத்திருக்கு. காரணம் என்ன, இந்த ஜெர்சி பசுவனோட பால் காலையில் எழுந்தா நம்ம பிள்ளை நம்ம பெண்கள் குடிக்கிறது டீ இல்லை காஃபி தான் குடிப்பாங்க. குடிச்சு இப்படி ஆயிடுச்சு. நம்ம இதிலிருந்து மீட்டெடுக்கணும்னு நினைக்கிறோம். நாங்கள் நாம் தமிழர் கட்சிக்காரங்க இங்கே தேனாறு பாயும் பாலாறு பாயும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வர விரும்பலை. நாங்கள் தமிழ்நாட்டை சிங்கப்பூராக மாற்றிடுவோம் என்று பேசுறதுக்கு வரல. எங்க மக்களுடைய அடிப்படை தேவையாக இருக்கக்கூடிய உணவு தேவையை நாங்கள் பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக தான் நாங்கள் ஆட்சிக்கு வர துடிக்கிறோம். நாங்கள் வந்தா ஜெர்சி பசு இருக்காது, நாட்டு மாடு மட்டும்தான் இருக்கும். நாட்டு மாடு மட்டும்தான் இருக்கு. நாட்டு மாடு வளர்ப்பது அரசு பணியாக எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் மாற்றி விடுவார். மாட்டுக்கு ஊசி போடக்கூடிய மாட்டாஸ்பத்திரி டாக்டர் அரசு ஊழியராக இருக்கும்போது மக்களுக்கு பாலையின் வழங்கக்கூடிய ஆடு மாடு மேய்ப்பவர்கள் அரசு ஊழியர்களாக இருக்கக்கூடாதா, மாறக்கூடாதா? இந்த தேவை இருக்குல்ல, இதை செய்யணும்ல, நாம இதை செய்யணும்ல. மிக என்னங்க வெறும் விவசாயத்தை வச்சு என்னங்க பண்ணுவீங்க? நான் யாரையா சொன்னா நான் விவசாயத்தை மட்டும் வச்சு தான் பொழப்பு நடத்துவேன் அப்படின்னு. இப்ப சொல்றாள், இப்ப கச்சத்தீவுல வந்து திசநாயக்க கால் வச்சிருக்காங்கல்ல, இதுதான் இலங்கை கடைசியாக கச்சத்தீவில் கால் வைப்பது என்று நாம் தமிழர் கட்சிக்காரங்க நாங்க சொல்றோம். எங்களுக்கு கடல் வேணும், நிலமும் வேணுங்க. கடல் இல்லாமலாம் எதுவும் பண்ண முடியாது. நாங்க எங்க கடல் வளம் எங்களுக்கு வேணும். கச்சத்தீவுக்கு என்னங்க பண்ணுவீங்க? கச்சத்தீவுல நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நாங்க என்ன பண்றோம் மட்டும் பாருங்க. என்ன பண்றோம் பாருங்க. இப்ப தமிழ்நாட்டில் காவல் படை இந்த காக்கி சட்டை போட்டிருக்காங்களா, அதே மாதிரி ஒரு காவல் படையை, நெய்தல் படையை நாம் தமிழர் கட்சி அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் கடல்ல இறக்குவாரு. நெய்தல் படை கடல்ல இறங்கும் போது சிங்களவன் எவன் கப்பல் ஓட்டிட்டு வர்றான்னு பார்ப்போம். எந்த சிங்கள படை கப்பல் கடல்ல இருக்குங்கிறத பார்ப்போம். வர முடியுமா? பல லட்சம் கோடி இருக்கு கடல்ல, பலாயிரம் டாலர் சம்பாதிக்குது. எல்லோஃபின் டியூனான்னு சொல்லி ஒரு மீன் இருக்கு. அந்த மீன் மட்டும் கிலோவுக்கு 400 ரூபா போகுமா. அது நம்ம ஊர் கடற்கரை பக்கம் தான் நிறைய கிடைக்குது. நாகப்பட்டினம், ராமநாதபுரம், தூத்துக்குடி பக்கம் தான் நிறைய கிடைக்குது. அந்த மீனை வச்சு மட்டுமே பொருளாதாரத்தை நம்ம மீட்டு கொண்டு வந்துடலாம். கவலைப்படாம இருங்க. நிலமும் நமக்கு தான், கடலும் நமக்கு தான், நாடு நமக்கு தான், தமிழ்நாடு நமக்கு தான். நம்ம போய் எவங்கிட்டே பிச்சை எடுக்கணும் அவசியமே கிடையாது. என்னையா பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? இப்போ மக்கள், இப்போ ராமநாதபுரம் மக்கள் மீனவர்கள்லாம் வந்து போராட்டம் பண்றாங்க. 15 நாள் போராட்டம் பண்றாங்க. அரசாங்கம் கண்டுகொள்ள மாட்டேங்குது. திரும்ப கடலுக்கே போறாங்க. நாங்க நெய்தல் படையில இதே மாதிரி இன்ஸ்பெக்டர், எஸ்பி, டிஎஸ்பி, டிஜிபி எல்லாரும் இருப்பாங்க. கூட படகு இருக்கும், கையில் ஆயுதம் இருக்கும். உண்மையிலே மீனவ சமூக மக்களுக்கு யார் உண்மையிலே போராடுறாங்க என்பது, அங்க அந்த ஆயுதத்தை யார் சிறப்பான முறையில் சிங்களவனுடைய ராணுவத்தின் மீது பயன்படுத்துகிறார்கள் என்பதுல தெரியும். நம்மளை எதிர்க்க வர்றான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அடிதான். இப்ப பாருங்க, சிங்களவனுக்கு மட்டும் 2022ஆம் ஆண்டு $3.8 பில்லியன், $1 பில்லியன் 100 கோடி சமம். பலாயிரம் கோடி இந்திய அரசாங்கம் இலங்கைக்கு வந்து உதவியாக கொடுத்திருக்கீங்க. பலாயிரம் கோடி உதவியை வாங்கி கொண்டு நம்மளுடைய ராமநாதபுரம் மாவட்ட மீனவர்களே, ராமேஸ்வரம் மீனவர்களே அவன் கையில வச்சு அடிக்கிறான். அவனுடைய நம்ம கப்பல் எல்லாம் வந்து நாட்டுடைமை ஆக்குறாங்க. நம்ம நாட்டுடைமை ஆக்கப்பட்ட கப்பல் எல்லாம் அடிச்சு நொறுக்கிறான். அப்படின்னா எல்லாம் நம்ம காசை வாங்கிட்டு நம்ம மீனவர்களை அடிக்கிறான். அப்படின்னா அது எப்படிங்க சரிப்பட்டு வரும்? அதை மாற்றணும் நாங்க நினைக்கிறோம். நீ இனிமேல் சிங்களவன் கூடயோ
இந்திய அரசாங்கத்தினுடைய நமக்கு பேச்சே இல்லை. நமக்கு ஐநா மன்றம் செய்த ஒப்பந்தம் ஞாபகம் இருக்கு 1968 வியன்னா கன்வென்ஷன் இருக்கு. இந்த கச்சத்தீவு ஒப்பந்தத்தை, அதாவது எந்த ஒரு ஒப்பந்தத்தையும் யாராவது ஒரு தரப்பு அதை மதிக்காம சாட்டையை காட்டுதுன்னா இன்னொரு தரப்பு அந்த ஒப்பந்தத்தை மதிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ராமநாதபுரம் நெய்தல் படை ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் சிங்களவர்கள் மீது கை வைத்து விட்டார்கள், இதுக்கு நீங்க நடவடிக்கை எடுங்க மிஸ்டர் சீமான் அப்படின்னு எங்கள் அண்ணன் சீமான் அவர்களுக்கு ஏதாவது கடிதம் வந்துச்சுன்னா அது நேரா தூக்கி குப்பையில ஓட்டுரும். இவ்வளவு நாள் நான் கதறிக்கிட்டு இருந்தேன்ல, 850 தமிழ்நாட்டு மீனவர்கள் சிங்கள கடற்படையால் கொல்லப்பட்ட போது, அச்சுறுத்தப்படும் போது நாங்க கதறிட்டு இருந்தோம்ல, இனிமேல் உங்களுடைய கதறலை கேட்க வேண்டிய நேரம் வந்துருச்சு, தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நாங்க அமைதியா இருப்போம். நீ கச்சத்தீவு திரும்ப எடு, கச்சத்தீவு ஒப்பந்தத்தை ரத்து செய். இதுதான் நாம் தமிழர் கட்சியினுடைய நிலைப்பாடு. கடல்ல மட்டும் துபாய்க்கு போனங்க, எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் பொங்கல் விழாக்கு அனுப்பிச்சு வச்சாங்க. துபாய்க்கு அத்தனை போட்டுக்கு போயிட்டேன், அத்தனை துறைமுகத்துக்கு போயிட்டேன். துறைமுகம் பக்கத்துல போனாலே காசு வாசனை அடிக்குது, பண்ண வாசனை அடிக்குது. குட்டியான நிலப்பரப்பு தான், நமக்கு அப்படி இல்லை. திருவள்ளூர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அத்தனை கடலோர மாவட்டங்கள் இருக்கு. அத்தனை கடலோர மாவட்டங்கள் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் அத்தனை மீனவர்களையும் பணக்காரர்களாக மாத்திரம். துபாய் நாட்டு மீனவன் மாதிரி தமிழ்நாட்டு மீனவனும் பொருளாதாரத்தில் தன்னிறைவு பெற்றவனாக மாறும்போது தமிழ்நாடும் தன்னிறைவு பெறும். நெல்லுக்கு விவசாயம், வெங்காயத்துக்கு விவசாயம் அது இருக்கும், ஆனா கடல் தான் என் பொக்கிஷம். எங்க அம்மா சின்ன வயசுல சொல்லும், மகாலட்சுமி கடல்ல இருந்தா பிறந்தது, உப்பு கடல்ல இருந்தா பிறந்தது, காமதேனு கடல்ல இருந்தா பிறந்தது. தமிழ்நாட்டின் மகாலட்சுமி கடல்ல இருந்தா வரும். அதுக்கு நாம் தமிழர் கட்சி உற்ற துணையாக நிற்கும். இந்த பாட்டு பாடுறத முதல்ல நிப்பாட்டுங்க. கடல் மேல் பிறக்க வைத்தான் எங்களை தண்ணீரில் பிழைக்க வைத்தான், தண்ணீரில் பிழைக்க வைத்தான் தரணி எல்லாம் ஆள வைத்தான் என்ற நிலைப்பாடை இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு தமிழர்கள் முன்னெடுக்கணும். எல்லாரும் சேர்ந்து வரணும், ஒன்னா நிப்போம். ஒரே ஒரு ஜப்பான் இன்னைக்கு பல்வேறு அடிகளுக்கு அப்புறம் 2 உலக போர்களை சந்திச்சதுக்கு அப்புறமும் ஜப்பான் இன்னைக்கு நிமிர்ந்து நிக்குதுன்னா அது காரணம் என்ன? தற்சார்பு பொருளாதாரம். சீனா இன்னைக்கு உலகத்தின் வல்லாதிக்கமாக இருக்குது, அமெரிக்காவை அச்சுறுத்துகிறது என்றால் அதுக்கு காரணம் என்ன? அவன் வச்சிருக்கக்கூடிய பொருளாதார கொள்கை. மேனுஃபேக்சரிங் உற்பத்தி செய்யறான். 1980களில் இந்தியாவினுடைய பொருளாதார இதுவும் சீனாவினுடைய பொருளாதார பங்களிப்பு உலகத்துக்கு வெறும் 3 விழுக்காடு இருந்தது. ஆனா இன்னைக்கு சீனாக்காரன் 30 விழுக்காடு பொருளாதார பங்களிப்பு செய்யறான் உலகத்துல. எப்படி? அவனுடைய தலைவர்கள் உண்மையும் நேர்மையாக அந்த மக்களுக்கு உழைத்தார்கள், தற்சார்பு பொருளாதார கொள்கையை கொண்டு வந்தாங்க. மேனுஃபேக்சரிங் ஹப்பாக இன்னைக்கு உலகத்துல இருக்கு. நாம இருக்குமா? சேவை பொருளாதாரம். இந்த ஸ்டாலின் சொல்றாரே தட்டி, தமிழ்நாட்டின் டெட்ராய்டில் இருந்து நான் வருகிறேன் என்று ஜெர்மனியில போய் பேசாரு. டெட்ராய்ட் என்னன்னு தெரியுமா உனக்கு? டெட்ராய்ட் என்னன்னு போய் தேடி பாருங்க. என் அன்பார்ந்த தாய் தமிழ் சொந்தங்களே, கூகுள்ல போய் தட்டி பாருங்க. The forbidden city of America. Forbidden city of America என்ன? அமெரிக்காவின் கைவிடப்பட்ட நகரமாக டெட்ராய்ட் மாறிவிட்டது. ஏன் மாறிடுச்சு? 19ஆம் நூற்றாண்டுல பல கார் கம்பெனிகள் டெட்ராய்ட் என்ற நகரத்திற்கு வந்து உற்பத்தியை பெருக்கினான். செவரலே கம்பெனில நம்ம பார்க்குற கார் கம்பெனி, அந்த கம்பெனிலாம் வந்து டெட்ராய்ட் நகரத்துக்கு வந்து தான் கார்களை தயாரிச்சாங்க. நிலத்தடி நீரெல்லாம் உறிஞ்சி எடுத்துட்டான். அந்த மக்கள் நிலத்தடி நீர்லாம் எதுவும் இல்லை, மரம் வளராது, செடி வளராது, எதுவும் வளராது. அந்த மக்கள் வேற ஒரு நகரத்தை தேடி போயிட்டாங்க. 40 விழுக்காடு வீடுகள், டெட்ராய்ட்ல இருக்கக்கூடிய 40 விழுக்காடு வீடுகள் பேய் வீடுகளாக இருக்கிறது. அங்க வாழ்ந்த மனிதர்கள் அந்த நிலத்தை, அந்த வீடுகளை அப்படியே விட்டு வேற ஒரு நகரத்திற்கு குடிபெயர்ந்து விட்டார்கள். இத ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியும், நாம எதிர்பார்க்கல. நாம என்ன சொல்றோம் அப்படின்னா, ஸ்டாலினுக்கு எழுதி கொடுக்காம பாத்தீங்களா, ஸ்டாலினுக்கு துண்டு சீட்டு எழுதி கொடுக்கறான் பாத்தீங்களா ஒருத்தன், அவனாவது படிச்சுக்கோயா. நான் சொல்றேன், நாம் தமிழர் கட்சி கார்த்திகா சொல்றேன், இனிமேல் டெட்ராய்டின் தமிழ்நாட்டின் டெட்ராய்ட்ல இருந்து வரேன்னு சொல்லி பேசாத. டெட்ராய்ட் கைவிடப்பட்ட நகரம் அமெரிக்கால. அதே மாதிரிதான் இங்க ஆக்கணும்னு நினைக்கிறியா? இங்க பென்ஸ் வரான், பாரத் பென்ஸ் இங்கதான் தயாரிக்கிறான். பென்ஸ் கம்பெனிக்காரன் ஜெர்மனிக்காரனுக்கு அவன் நாட்டில் தயாரிக்க தெரியாதா? நான் ஜெர்மனி நாட்டில் 5 ஆண்டுகள் இருந்திருக்கேன். அங்க நாட்டுல லைட்டா மேகம் அப்படியே சிலுத்தா போதும், நதி சுழிச்சுக்கிட்டு ஓடும். அப்படிப்பட்ட நீர்வளம் கொண்ட நாடு அது. அங்க அவனால பாரத் பென்ஸ் ட்ரக் தயாரிக்க முடியாதா? மணல் லாரி தயாரிக்க முடியாதா? டயர் தயாரிக்க முடியாதா? கார் தயாரிக்க முடியாதா? அதையும் மீறி ஏன் தமிழ்நாட்டுக்கு வந்து தயாரிக்கிறான்? ஏன்னா இங்கதான் இளிச்சவாய் தமிழன் இருக்கான், இளிச்சவாய் தமிழன் இங்கதான் இருக்கான் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டுக்கு வந்து தயாரிக்கிறான். ராயல் என்ஃபீல்டு, பாஷ், பென்ஸ் எல்லா கார் கம்பெனியும் ஏன் சென்னைக்கு வர்றான்? ஓட்டுக்கு காசு கொடுத்தா போதும், இந்த மக்கள் திரும்ப ஸ்டாலினுக்கும் எடப்பாடிக்கும் வாக்களிப்பார்கள், நாம நோகாம கொள்ளையடிச்சு போகலாம் என்கின்ற எண்ணம். ஹுண்டாயி, கொரியன் கம்பெனி, ஜப்பான் கம்பெனி இவங்கெல்லாம் வந்து ஏன் அவங்க நாட்டில் உற்பத்தி செய்யல? ஏன் நம்ம நாட்டுக்கு வர்றாங்க?
இளிச்சவாயர்கள். சர்வீஸ் மட்டும் பண்ணிக்கிட்டு இருந்தா பொருளாதாரம் உயராது. உற்பத்தி செய்யணும். எதை உற்பத்தி செய்யணுங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, அரிசி உற்பத்தி செய்யலாம், வெங்காயத்தை உற்பத்தி செய்யலாம். வெறும் காரம் மட்டும் உற்பத்தி செஞ்சா எப்படிங்க பொருளாதாரம் வளரும்? பொருளாதாரம் எப்படி தன்னிறைவாகும்? இப்படிப்பட்ட ஒரு பொருளாதார கொள்கை இருக்கிறதுனாலதான் வெறும் 10 விழுக்காடு இருக்கக்கூடிய நபர்கள் கிட்ட 60 விழுக்காடு சொத்துக்கள் இந்தியாவில் இருக்கு. 10 விழுக்காடு மேல்தட்டு மக்கள் இருக்காங்க, அவங்க கிட்ட 60 விழுக்காடு சொத்து இருக்கு. 50 விழுக்காடு உங்களையும் என்னையும் மாதிரி இருக்கிற அடித்தட்டு மக்கள் 50 விழுக்காடு மக்கள் கிட்ட வெறும் 6 விழுக்காடு சொத்து மட்டும் தான் இருக்கு. இதை நான் சொல்ல, ஒரு அறிக்கை சொல்லுது 6 விழுக்காடு சொத்து தான் இருக்கு. ஜிஎஸ்டி வரி வருமானம் கட்டுறோம்ல, 10 விழுக்காடு மக்கள், இந்த மேல்தட்டு மக்கள் ஜிஎஸ்டி வரி கட்டுறது இல்ல. இந்த 50 விழுக்காடு மக்கள் நாம இருக்கோம்ல, நாம தான் 64 விழுக்காடு ஜிஎஸ்டி வரி வருமானத்தை இந்த அரசாங்கத்திற்கு கொடுக்கிறோம். நம்ம கிட்ட இருந்து தான் அவனுக்கு வரி வருமானம் வருது. ஆனா நம்ம கிட்ட சொத்து இல்லை. இந்த முறையை மாத்தணும்னு நினைக்கிறோம். ஏழைகளுக்கு ஒண்ணும் கிடையாது, பணக்காரர்களுக்கு தான் எல்லாம். இந்த பொருளாதார ஏற்றத்தாழ்வு நிலையை ஒழிக்க வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம். நிறைய பேசுவாங்க. அம்பேத்கரை பார்த்தீர்களா, பெரியாரை பார்த்தீர்களா, இதெல்லாம் பேசுவாங்க. பொருளாதாரத்தை மார்க்ஸை பார்த்தீர்களா, மார்க்ஸோட கொள்கையை நாங்கள் தான் தமிழ்நாட்டில் பரப்ப வந்தவர்கள் என்று சொல்வார்கள். சிபிஐ சேர்ந்த அண்ணன் முத்தரசு அவர்கள் சொல்றாங்களே, நாங்க என்ன 25 கோடி ரூபாயை கொள்ளைப்புறமாக போய் வாங்கணும், நேரடியாக பேங்க் அக்கௌண்ட்லேயே நாங்கள் வாங்கினோம். நான் மட்டுமா வாங்கினேன்? விடுதலை சிறுத்தைகள் திருமா வாங்கியிருக்கிறாரு, வைகோ வாங்கியிருக்கிறாரு, எல்லாரும் வாங்கியிருக்காரு. எல்லாரும் தான் வாங்கியிருக்கிறாரு. நீ என்ன பேசின? உழைப்பாளிகளுக்கு, தொழிலாளர்களுக்கு போராட வேண்டிய இந்த கம்யூனிஸ்ட் இயக்கம் பணக்கார பெரும் முதலாளிகள் கிட்ட, நில உடைமையாளர்கள் கிட்ட சிக்கி தவிக்கிறது. ஏன் அப்படி சிக்கி தவிக்கிறீங்க? நாம முத்தரசன் கிட்ட கேட்கறதுலாம் ஒண்ணுதான். தோழர் முத்தரசன் அவர்களே, நீங்க தோல்ல போட்டிருக்கக்கூடிய சிவப்பு துண்டு இருக்குல்ல, சிவப்பு துண்டு, அந்த துண்டாவது நீங்க வேலை செஞ்சு உழைச்சி சம்பாதிச்ச காசுல வாங்கினதா, இல்ல அண்ணா அறிவாலயத்துல இருந்து 25 கோடி ரூபாய் வந்ததுன்னு சொன்னீங்களே, பேங்க்ல தொப்பக்கட்டியே விழுதுன்னு சொன்னீங்களே, அந்த 25 கோடியில வாங்கினதா? வெக்கமா இல்ல? ஒடுக்கப்பட்ட மக்கள், தொழிலாளர்கள், உழைப்பாளிகள், இவர்கள் எல்லாத்துக்குமான விடுதலையை மறுத்துவிட்டு தனிப்பட்ட முதலாளிகளுக்கான ஆட்சி நடத்துவதுதான் இந்த இருபெரும் திராவிட கட்சிகளுடைய கொள்கை, கோட்பாடு எல்லாம். இதை நாம முற்று முழுதுமாக தவிர்க்கணும்னு நினைக்கிறோம். பிராமணர்கள் எதிர்த்தது திராவிடம், ஆமாம் எதிர்த்தது. ஆனா அவர்களுக்கான ஆட்சி அதிகாரம் யார் கையில நின்றது? நில உடைமையாளர்கள் கையில நின்னது. நாம் என்ன சொல்றோம்? நாம் தமிழர் கட்சியின் ஆட்சி அதிகாரம் யார் கைக்கு போகணும் என்று நினைக்கிறோம். ஒடுக்கப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களின் கைகள்ல ஆட்சி அதிகாரம் போக வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சி நாங்க நினைக்கிறோம். இதுதான் எங்களுடைய பொருளாதார கோட்பாடு, இதுதான் எங்களுடைய ஆட்சி அதிகார கோட்பாடு. எல்லாத்தையும் மாத்தணும்னு நினைக்கிறோம். போங்க, உங்க அண்ணன் மரத்துக்கு மாநாடு போடுவாரு, தண்ணீருக்கு மாநாடு போடுவார். அப்படி இல்லை. மரம் இல்லைன்னா நாம வாழ முடியாது ராஜா. இந்த இருக்கக்கூடிய மரத்துக்கு, செடிக்கு எல்லாம் ஓரறிவு தான் இருக்கு. இந்த ஓரறிவுக்கும் நாம உண்மையான நீரை, அவர்களுக்கு தேவையான உணவை நம்ம உறுதி செய்யணும். இல்லைன்னா எதுவும் பண்ண முடியாது. போன நூற்றாண்டுல, 19ஆம் நூற்றாண்டுல வங்காளத்தை சேர்ந்த ஜெகதீஷ் சந்திரபோஸ் அப்படிங்கிற ஒரு தாவரவியல் அறிஞர் ஒன்று கண்டுபிடிக்கிறார். அது வரைக்கும் மேற்கத்திய விஞ்ஞான உலகம் என்ன நம்பிட்டு இருந்ததுன்னா, இந்த செடி கொடிகளுக்கெல்லாம் உயிர் இல்லை, மனுஷங்க நமக்கு மட்டும்தான் உயிர் இருக்கு, விலங்குகளுக்கு, பறவைகளுக்கு உயிர் இருக்கு, செடி கொடிகள்லாம் உயிர் இல்லை அப்படின்னு நம்பிட்டு இருந்தான். அப்ப அந்த ஜெகதீஷ் சந்திரபோஸ் இல்ல அந்த மரத்துக்கும் கூட உயிர் இருக்கு, உணர்வு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வு சமர்ப்பிக்கிறார். அதுக்கப்புறம் தான் ஒத்துக்கிட்டான். ஆனா இதை 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி தொல்காப்பியம் சொல்லியிருக்கு. தொல்காப்பியர் தன்னுடைய நூல்ல சொல்றாரு, ஓரறிவாவது உற்றறிவதுவே, ஈரறிவாவது அவற்றோடு நாவே, மூவறிவாவது அவற்றோடு மூக்கே, நான்கறிவாவது அவற்றோடு கண்ணே, ஐந்தறிவாவது அவற்றோடு செவியே, ஆறறிவாவது அவற்றோடு மனனே, நேரிதின் உணர்ந்தோர் நெறிப்படுத்தினரே என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்பே ஓரறிவாவது உற்றறிவதுவே. உற்றறிவு ஒருத்தனை தொட்டு உணர்வது. செடிக்கு பக்கத்துல போனீங்கன்னா உங்களை தொடும், நீங்க பேசுறீங்கன்னா அதை உணர்ந்து கொள்ளும். அந்த உணரக்கூடிய, அந்த உணர்ச்சி இருக்கக்கூடிய ஓரறிவு தான் இந்த செடியும் கொடியும் என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே தொல்காப்பியத்தில் எழுதி வச்சுட்டு போயிட்டார். இதுகளுக்கு நம்ம வேலை செய்யணும். இதையெல்லாம் மீறி, இதெல்லாம் மாத்திட்டு நாம தொடர்ச்சியாக இவங்க 2 பேத்துக்கும் இவங்களுடைய ஆட்சி முறையே இருக்கட்டும் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா இங்க எதுவுமே மாறாது. என் அன்பார்ந்த தாய் தமிழ் சொந்தங்களை, எல்லாத்தையும் மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறோம். மாற்ற வேண்டும் என்றால் இந்த மோடியினுடைய அதிகாரத்தின் கீழே, அமித்ஷாவோட அதிகாரத்தின் கீழே இருக்கிறது இல்லை. மோடியை, அமித்ஷாவையும் நம்மளை கெஞ்ச வைப்போம். என்னையா இப்படி பண்றீங்க? திசநாயக்கு அழுகட்டும். என் மீனவ பெண்கள் பல ஆண்டுகளாக தாலி எடுத்துக் கொண்டு அழுகிறார்கள். இவர்கள் ஏன் அழக்கூடாது? கொஞ்ச நாளைக்கு அழு. இந்த திமிரோடு
தைரியத்தோடு இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியை நீங்கள் அரவணைங்க. நாங்க எதுக்குமே அஞ்ச மாட்டோம். கரப்படியாத கரங்களுக்கு சொந்தக்காரர் என்று தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் காமராஜரும் கக்கனும் மட்டும்தான் இருக்கணுமா? உங்க வீட்டு பிள்ளைகள் நாங்க இருக்க கூடாதா? ஊழலை ஒழிப்போம். எப்படி ஊழலை ஒழிப்போம்? எப்படிங்க ஊழல் ஒழிப்பீங்க? இன்னைக்கு காலில் விழுந்திருக்கிறாரு. அது காரணமாக இருக்கக்கூடிய அதிகாரிகள் மேல இந்த அரசாங்கங்கள் எடுத்த நடவடிக்கை என்ன? ஐயா ஸ்டாலின் அவர்கள் எடுத்த நடவடிக்கை என்ன? ஒரு நடவடிக்கை இல்லை. ஆனால் திருமாவளவன் அவர்கள் இதற்காக வாயை திறக்க மாட்டாரு. எல்லா ஆட்சியும் நடக்கிறதா அப்படின்னு கை கழுவிட்டு போயிடுவாங்க. நாங்க வந்து என்ன செய்வோம்? அங்க பணியில இருந்த அத்தனை அரசு சம்பளம் வாங்கக்கூடிய அத்தனை பேரையும் பதவியை விட்டு நீக்கி இனிமேல் எவனாவது ஒருத்தர் ஒரு மனித மாண்பு கூட இல்லாம அவன் மேல துறை ரீதியா நடவடிக்கை எடு. அவனுக்கு எப்படி காலில் விழ சொல்வேன்? அது சரியாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, அதுக்கு யாராவது பதில் சொல்ல முடியுமா? கேட்டா நாங்க தான் செஞ்சோம். இதை மாத்துங்க. இந்த பெரியாரையும் அம்பேத்கரையும் ஒன்னா போட்டு வரக்கூடிய கட்சிகளை முற்று முழுசுமா தொடச்சி எறிங்க. அம்பேத்கர் சொல்றாரு, ஒரு காலகட்டத்தில் அவங்க அப்பாவுக்கு வந்து தவசம் நினைவு நாள் வந்து அனுஷ்டிக்கிறார். நினைவு நாள் கொண்டாடும் போது எல்லா அப்பாக்கள் இறந்ததுக்கும் வந்து என்ன பண்ணுவாங்க? பிராமணர்களை கூப்பிட்டு வச்சு படையல் போட்டு எல்லாமே வந்து பண்ணுவாங்க. ஆனால் அம்பேத்கர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, தன்னுடைய தகப்பனார் இறந்ததுக்கு 40 மாணவர்களுக்கு வந்து மீன் கறியும் மாட்டுக்கறியும் போட்டு சமைச்சு கொடுத்துட்டு, இதாயா ஏன் அப்பா நினைவு நாளுக்கு நான் செய்யக்கூடிய தவசம், நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. உண்மையிலே பிராமணர்களை எதிர்த்தது, உண்மையிலே பிராமணர்களுடைய கோட்பாடுகளை செயல்பாடுகளை எதிர்த்தது அம்பேத்கர். அந்த அம்பேத்கரையும் பிராமணர்களுக்கு அடிவரடியாக இருக்கக்கூடிய பெரியாரையும் ஒன்னா சேர்த்து வச்சு கட்சி நடத்தினீங்க அப்படின்னா அது சரிப்பட்டு வராது. ஒடுக்கப்பட்ட மக்களுடைய விடுதலை ஆதித்தமிழர் விடுதலை இல்லாது மீதி தமிழர் விடுதலை கிடையாது என்கின்ற ஒரு பெரும் கோட்பாட்டில் நில்லுங்க. சாதாரண மக்கள், அவர்களுக்கான ஒரு சமூகம் ஒருத்தருக்கான வளர்ச்சியை மட்டும் இன்னொருத்தருக்கான தாழ்ச்சியை வழங்க முடியாது. அனைவரும் சேர்ந்து வளர்ந்தாதான் ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய வளர்ச்சியாக ஒரு நல்ல சமூகத்தை நாம படைக்க முடியும். அந்த அளவுக்கு இங்க இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் பாருங்க. எல்லா பிரச்சனைகளையும் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக நிற்பாரு. மரத்துக்கு மாநாடு, தண்ணீருக்கு மாநாடு, எல்லாத்துக்கும் மாநாடு போடுறாங்க. எதுக்காக போடுறாங்க? எல்லாரும் முக்கியம் அப்படிங்கிறதுக்காக போராடுறாங்க. அதனால என் அன்பார்ந்த தாய் தமிழ் சொந்தங்களே, இங்க இந்த செந்தமிழ் நாட்டில் செந்தமிழன் சீமான் அவர்களுடைய ஆட்சி மலரட்டும். எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சியே பொங்கிடுக வாய்மை புளிந்திடுக என்றேனி செங்கதிர் சீர்க்கையால் பொன்னல்லி பூசிய கங்குலிகர்த்த கருங்குயிலை கூவாயோ என்கின்ற புரட்சிக்கவிஞர் வரிகளுக்கேற்ப இந்த செந்தமிழன் நாட்டில் செந்தமிழன் சீமான் அவர்களுடைய ஆட்சி அமையட்டும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.